ஏப்ரல் 6, 2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? செய்திகள் மாறும், ஆனா மனிதன் மாறவில்லை. நேத்து நடந்தது இன்னைக்கு வேற வடிவத்துல திரும்ப வருது. உண்மை எப்போதும் புதிதல்ல, நாம தான் அத புதிதா பார்க்கல. வாருங்கள், இன்னைக்கு அத ரொம்ப தெளிவா பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸின் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் எப்பவும் சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குளோபல் ஹொரைசன்ஸ் 2026 அப்படிங்கிற அந்த அறிக்கை உண்மையிலே நம்ம முகத்தை நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி தான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா. 100க்கு 100% உண்மை. நீங்க சொன்ன அந்த கண்ணாடி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயங்கள் எல்லாமே சும்மா ஏதோ ஒரு நாட்டுல நடக்கிற நியூஸ் கிடையாது. இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கு. விண்வெளியில நடக்கிற ஒரு சாதனையா இருக்கட்டும், மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு பதற்றமா இருக்கட்டும், இல்ல பங்குச்சந்தையில நடக்கிற மாற்றமா இருக்கட்டும், உங்கள மாதிரி ஒரு சாமானிய மனிதரோட வாழ்க்கையில இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தர்க்க ரீதியா ரொம்ப சிம்பிளா பிரிச்சுமே போறோம். அதனாலதான் இது ஒரு சாதாரண செய்தி வாசிப்பா இல்லாம 3 கண்கள் வழியா நம்ம பார்க்க போறோம். அறிவியலோட கண்ல காரணத்தை தேட போறோம், தத்துவத்தோட கண்ல இதுக்கான அர்த்தத்தை தேட போறோம், ஆன்மீகத்தோட கண் வழியா இதுல ஒழிஞ்சிருக்க உண்மையா தேட போறோம். முதலாவது நம்மளோட அந்த அறிவியல் கண்ணை திறந்து ஒரு மாபெரும் விண்வெளி சாதனையை பார்ப்போம். நாசாவோட ஆர்த்தமிஸ் 2 விண்கலம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை பண்ணிருக்கு. ஆமா, மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் இது. கரெக்ட். நிலவோட மறுபக்கத்தை சுத்தி பூமியிலிருந்து சுமார் 2,52,757 மைல்கள் தூரத்தை எட்டியிருக்காங்க. இது இதுவரைக்கும் எந்த மனுஷனுமே போகாத ஒரு இருண்ட தூரம். இதை நாம சும்மா ஒரு விண்வெளி பயணம்னு சுருக்கிட முடியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கையில ஒரு மொபைல் போன்ல மேப்பை வச்சுக்கிட்டு பக்கத்து தெருக்கு போறதுக்கே சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகி தப்பா போயிடுறோம். ஆமா, அடிக்கடி நடக்கிறது தான். அப்படி இருக்கும்போது பூமியிலிருந்து கிளம்பி விண்வெளியில எந்த ஒரு அடையாளமும் இல்லாத அந்த இருட்டுல இவங்க எப்படி இவ்ளோ தூரம் பயணம் பண்றாங்க? அதுவும் அந்த நிலவோட இருண்ட பகுதிக்கு போயிட்டா இங்க பூமியிலிருந்து போற ரேடியோ சிக்னல் கூட அங்க போய் சேராதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இந்த நேவிகேஷன் சாத்தியமாகுது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அறிவியல். இதை நீங்க ஒரு முப்பரிமாண பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பூமி பாத்தீங்கன்னா மணிக்கு சுமார் 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் நிலாவு பூமியை சுத்தி வருது. ஓஹோ, அப்போ நாமும் ஒரே இடத்துல இல்ல, நம்ம இலக்கும் ஒரே இடத்துல இல்ல. எக்ஸாக்ட்லி. ரெண்டுமே நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நகரும் தளத்திலிருந்து இன்னொரு நகரும் இலக்க நோக்கி ஒரு வெற்றிடத்துல விண்கலத்தை அனுப்புறதுங்கிறது சும்மா ராக்கெட் எரிபொருள் வச்சு மட்டும் பண்ணிட முடியாது. இதுக்கு பின்னால ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக துல்லியமான சுற்றுப்பாதை கணக்கீடு இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல, அந்த ரேடியோ சிக்னல் இல்லாத இடத்துல எப்படி போறாங்கன்னு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்கதான் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் கை கொடுக்குது. அதாவது அந்த விண்கலத்தில் இருக்கிற சென்சார்கள் தங்களோட பழைய வேகம், அப்புறம் திசை, இதையெல்லாம் வச்சு அடுத்து எந்த பக்கம் போகணும், இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அதுவே தன்னிச்சையா கணக்கு பண்ணிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ பூமியிலிருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லாத அந்த சில மணி நேரங்கள்ல மனிதர்களோட எந்த தலையீடும் இல்லாம அந்த மிஷின் அதுவாவே தன்னை வழி நடத்திக்குதான்? ஆமா, முழுக்க முழுக்க தன்னிச்சையா செயல்படும். இது மனிதர்களோட கூட்ட அறிவாற்றல், அதாவது கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொற்றுக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம். பல வருஷமா ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் தங்களோட அறிவை ஒன்னு சேர்த்து இயற்பியல் விதிகளை தங்களுக்கு சாதகமா மாத்தி இந்த ஒரு துல்லியத்தை சாதிச்சிருக்காங்க. அங்க ஈர்ப்பு விசை, வேகம், தூரம், இது எல்லாமே மாறாத உண்மைகள். அங்க மனித உணர்வுகளுக்கோ ஒரு ஈகோவுக்கும் வேலையே இல்ல. ஆஹா, நீங்க சொல்றது கேக்குறப்போ எனக்கு உடனே ஒரு தத்துவ பார்வை தோணுது. மனிதன் தன்னோட ஈகோ, உணர்ச்சிகள் இதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அறிவியல மட்டும் நம்பினதால தான் அவனால அந்த 2,00,000 மைல துல்லியமா கடக்க முடிஞ்சிருக்கு. ஆனா இதே மனிதன் பூமியில என்ன பண்றான்? தத்துவ கண்ணோட்டத்துல பார்த்தா இது ரொம்ப பெரிய முரண்பாடா இருக்கு. விண்வெளியில இவ்ளோ துல்லியமா செயல்படுற நாம பூமியில பக்கத்து நாட்டை புரிஞ்சுக்கிறதுல ஏன் இவ்ளோ பிழைகளை பண்றோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஏன்னா விண்வெளியில நாம இயற்கையில் விதிகளோட போராடுறோம். அது என்னைக்கும் மாறாது, அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா பூமியில நாம மனிதர்களோட பயம், அதிகார பசி, ஆசை, இது கூட மோதுறோம். மனித மனங்கிறது கணிக்கவே முடியாத ஒண்ணு. கரெக்ட்.
அதனாலதான் விண்வெளியில இருந்து நேரா பூமியில இருக்கிற மிக மோசமான பதற்றமான ஒரு இடத்துக்கு நம்மளோட கவனத்தை திருப்ப போறோம். மத்திய கிழக்கு ஆசியா. அங்க நடக்கிற இஸ்ரேல் ஈரான் போர் வந்து இப்போ ரொம்ப உக்கிரமா மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு காலையில வந்த செய்திய பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரானோட தலைநகர் தெஹ்ரான் மேலையும் சவுத் பார்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் வளாகம் மேலையும் ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்திருக்காங்க. ஈரானோட குட்ஸ் ஃபோர்ஸ் தளபதி அஸ்கர் பாகேரி கொல்லப்பட்டிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பயமா இருந்த ஒரு விஷயம், ஈரானோட புஷர் அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துல விழுந்த அந்த ஏவுகணை தான். ம் சரியா 75 மீட்டர் தூரம்ல விழுந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, முழுமையா செயல்பட்டுட்டு இருக்கிற ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அங்கிருந்து வெறும் 75 மீட்டர். இது ஒரு கால்பந்து மைதானத்தை விட குறைவான தூரம். அந்த ஏவுகணையோட பாதையில ஒரு மில்லிமீட்டர் பிழை இருந்திருந்தா கூட, இல்ல காத்தோட திசை லைட்டா மாறி இருந்தா கூட என்ன ஆகியிருக்கும்? செர்னோபில் மாதிரி ஒரு மிகப்பெரிய கதிரியக்க பேரழிவு நடந்திருக்கும். சர்வதேச அணுசக்தி முகமை இதுக்கு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இத நாம எப்படி பாக்குறது? இது வந்து குறி தவறி விழுந்ததா இல்ல வேணும்னே ஒரு மிரட்டலுக்காக செஞ்சதா? இது நீங்க தத்துவ பார்வையிலேயோ இல்ல அரசியல் பார்வையிலேயோ பாத்தீங்கன்னா இத சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உளவியல் போர். ராணுவ உத்திகள்ல ஒரு அணுமின் நிலையத்துக்கு இவ்வளவு பக்கத்துல தாக்குறது மூலமா நாங்க நினைச்சா உங்களோட நாட்டை மட்டும் இல்ல இந்த மொத்த பிராந்தியத்தையுமே கதிரியக்கத்தால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ல மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூதாட்டம். ஒருவேளை அது மேலேயே விழுந்து ஒரு புகுஷிமா ரேஞ்சுக்கு ஒரு பேரழிவு வந்தா அந்த கதிரியக்கம் வந்து உங்க நாட்டு பார்டரா என் நாட்டு பார்டரான்னு பாஸ்போர்ட் கேட்டுட்டு நிக்காது. கண்டிப்பா. காத்து மூலமா அது இஸ்ரேல் வரைக்கும் போகும், உலகெங்கும் பரவும். கரெக்ட். இது ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற சண்டை இல்ல, மொத்த உலகத்துக்குமான அச்சுறுத்தல். இது கேக்குறப்பவே நமக்கு ஒரு பதற்றம் வருது. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஆறுதலான செய்தி என்னன்னா, அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அதுவும் பாகிஸ்தான் மூலமா 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்காக ஒரு இருகட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஈரான் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை. அதான், நிரந்தர போர் நிறுத்தம் இல்லாம அந்த ஹார்மோஸ் நீரிணையை நாங்க திறக்கவே மாட்டோம்னு ஈரான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஒரு 45 நாள் அமைதி கிடைக்கிறப்போ இவங்க ஏன் அந்த நீரிணையை திறக்க இவ்ளோ தயங்குறாங்க? அமைதியை விட அந்த கடல் பாதை அவ்ளோ முக்கியமானதா? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் இல்ல அந்த லாஜிக் என்ன? இங்கதான் நீங்க கேம் தியரி அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது உலக மேப்ல பார்க்கறப்போ ஏதோ சின்ன கடல் வெளிப்பாதை மாதிரி தெரியும். ஆனா அது உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தோட உயிர் நாடி. உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல சுமார் 20-30% அந்த சின்ன பாதை வழியா தான் போயாகணும். இப்போ ஒருவேளை ஈரான் வந்து சரி 45 நாள் நாங்க அமைதியா இருக்கோம், பாதையை திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அமெரிக்காவும் மத்த நாடுகளும் வேக வேகமா எண்ணெயை வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த 45 நாள்ல அவங்களுக்கு அடுத்த பல மாசங்களுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி ரொம்ப பத்திரமா சேமிச்சு வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா அந்த 46வது நாள் ஈரான் கிட்ட என்ன பேரம் பேசுற சக்தி இருக்கும்? ஓ, ஒண்ணுமே இருக்காது. அப்போ அவங்களோட ஒரே ஒரு துருப்புச்சீட்டை அவங்களே இழந்துருவாங்க. ஆமா, தற்காலிகமா பாவையை திறக்கிறது வந்து ஈரான் தங்களோட கழுத்துல இருக்கிற கயிற்றை தாங்களே இறுக்கிக்கிறதுக்கு சமம். அதனாலதான் நிரந்தர அமைதி வந்தா மட்டும்தான் உலகத்துக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி மொத்த உலகத்தோட பொருளாதாரத்தையுமே அவங்க ஒரு பிணை கைதியா வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் இதுல ஒரு பஞ்சாயத்து பண்ற இடத்துல, அதாவது ஒரு மத்தியஸ்தரா வந்ததுதான். ஆமா, அத நான் கேட்கணும்னு நினைச்சேன். பாகிஸ்தான் இங்க எப்படி உள்ள வந்தாங்க? வழக்கமா இந்த மாதிரி பெரிய உலக பஞ்சாயத்துகள்ல ஸ்விட்சர்லாந்து இல்ல வேற ஏதாவது ஐரோப்பிய நாடுகள் தானே தலையிடும். பாகிஸ்தான அமெரிக்கா எப்படி அலோ பண்றாங்க? இது வந்து உலக அரசியல்ல குறிப்பா ஆசிய பிராந்தியத்துல மாறிக்கிட்டு வர்ற அதிகார சமநிலையை காட்டுது. பாகிஸ்தானுக்கு ஈரான் மற்றும் சீனா கூட நல்ல நெருக்கம் இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவோடும் அவங்க உறவை மெயின்டைன் பண்றாங்க. அதனால அவங்க ஒரு கட்டாய பாலமா மாறிட்டாங்க. ம். ஈரான் வந்து இப்போ ஐரோப்பிய நாடுகளை முழுமையா நம்ப தயாரா இல்ல, அப்படிதானே? கரெக்ட். அதனால ஒரு இஸ்லாமிய நாட்டை
அதுவும் தன்னோட பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு நாட்டை வச்சு பேசுறது தங்களுக்கு சேஃப்னு ஈரான் நினைக்குது. உலக அரசியலோட பவர் சென்டர் இப்போ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹார்முஸ் நீரிணை, ஈரானோட அரசியல், இதெல்லாம் எங்கேயோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற நமக்கு சம்பந்தம் இல்லாத நியூஸ் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல உங்க பர்ஸ்ல இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தோட மதிப்ப இந்த நிகழ்வுகள் தான் தீர்மானிக்குது. நீங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். கண்டிப்பா பொருளாதாரத்துல இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. எனக்கு சில சமயம் என்ன தோணும்னா, இந்த முதலீட்டாளர்கள் என்ன பைத்தியமான்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தைய பாருங்க. சென்செக்ஸ் 787 புள்ளிகள் ஏறி 74,106 அப்படிங்கிற ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஒரே நாள்ல முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி லாபம். இங்க ஒரு பக்கம் குண்டு விழுது, அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துல ஏவுகணை வந்துருச்சுன்னு பதறாங்க. இன்னொரு பக்கம் எப்படிங்க ஒரே நாள்ல 5 லட்சம் கோடி லாபம் உருவாகுது? இதுக்கு பின்னால என்ன ஒரு லாஜிக் இருக்கு? இத புரிஞ்சுக்கணும்னா நாம சந்தை உளவியல, அதாவது மார்க்கெட் சைக்காலஜியை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பங்குச்சந்தை அப்படிங்கிறது உண்மைகளை எடை போடுற ஒரு மெஷின் கிடையாது. அது மனிதர்களோட எதிர்பார்ப்புகளையும் பயத்தையும் அளவிடுற ஒரு வோட்டிங் மிஷின் மாதிரி. ஓ, உண்மைகளை விட எதிர்பார்ப்புகளுக்கு தான் இங்க விலை ஜாஸ்தியா? ஆமா, இப்போ பாகிஸ்தான் மூலமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன நியூஸ் வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது ஒரு சங்கிலி தொடர் சிந்தனை. அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ போர் நின்னுட்டா வேலையா ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும். நீரிணை திறக்கப்பட்டா உலக சந்தையில கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு குறையும். தட்டுப்பாடு குறைஞ்சா பெட்ரோல் டீசல் விலை சரியும். எரிபொருள் விலை குறைஞ்சா எல்லா பொருட்களோட போக்குவரத்து செலவும் கணிசமா குறையும். டிரான்ஸ்போர்ட் செலவு குறைஞ்சா இந்தியாவில் இருக்கிற அத்தனை உற்பத்தி நிறுவனங்களுக்கும் அவங்களோட மூலப்பொருள் செலவு குறைஞ்சு லாபம் ரொம்ப அதிகமா வரும். வாவ்! அப்போ அந்த நிறுவனங்களோட லாபம் அதிகமாச்சுன்னா அவங்களோட பங்குகளோட மதிப்பு தானா உயரும். அதான் விஷயம். இந்த மொத்த லாஜிக்கும் பல மாதங்களுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு விஷயம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு சின்ன நியூஸ் வந்த உடனே இந்த மொத்த கணக்கையும் ஒரே நொடியில போட்டு பார்த்துட்டு முன்கூட்டியே போய் பங்குகளை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு தான் காலையில அந்த 187 புள்ளிகள் ஏற்றத்துக்கு காரணம். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்படிதான் மார்க்கெட் இயங்குதுன்னு பாக்குறப்போ ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இதே தர்க்கம் ஈவினிங் எங்க போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா தங்கத்தோட விலையில இன்னைக்கு நடந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ஆட்டத்தை பாத்தீங்கன்னா உண்மையிலே தலை சுத்துது. ஆமா, தங்கம் இன்னைக்கு ரொம்ப பெரிய வாலட்டாலிட்டியில இருந்துச்சு. காலையில சென்னையில ஒரு சவரன் தங்கம் 1120 ரூபாய் குறைஞ்சது. சரி, அமைதி வந்துருச்சு, இனிமே விலை குறையும்னு மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஈவினிங் திடீர்னு 1440 ரூபாய் ஏறி 1,11,920 ரூபாய் அப்படிங்கிற ஒரு வரலாறு காணாத உச்சத்து தொட்டிருக்கு. ஒரே நாள்ல இப்படி மேலேயும் கீழே ஏறி இறங்குறதுக்கு தங்கம் என்ன சாதாரண காய்கறி விலையா? இதுல இருக்கிற மனித மனதோட தத்துவம் என்ன? இங்க தங்கம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நகைக்கான உலோகம் கிடையாது. எக்கனாமிக்ஸ்ல தங்கத்தை பார்க்கிற விதமே வேற. தங்கம் அப்படிங்கிறது உலகளாவிய பயத்தோட அளவுகோல், அதாவது ஃபியர் இண்டெக்ஸ். காலையில அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நியூஸ் வந்தப்போ மக்கள் தங்களோட பணத்தை எல்லாம் எடுத்து பங்குச்சந்தையில போட்டாங்க. அப்போ தங்கத்துக்கான தேவை குறைஞ்சிச்சு, விலையும் சரிஞ்சுது. அப்புறம் ஈவினிங் என்ன ஆச்சு? அதாவது அந்த 45 நாள் போர் நிறுத்தம்லாம் வர்றது ரொம்ப டவுட்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அப்படித்தானே? கரெக்ட். எந்த நிமிஷத்துலயும் பெரிய போர் வெடிக்கலாம். அப்படி வெடிச்சா நம்ம கையில இருக்கிற காகித பணத்தோட, அதாவது ஃபியாட் கரன்சியோட மதிப்பு முழுசா சரிஞ்சிடும். கம்பெனிகள் எல்லாம் திவாலாயிடுன்னு ஒரு அதீத பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. பயம் வந்த உடனே மனுஷன் என்ன பண்ணுவான்? ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்த தேடி ஓடுவான். மனித நாகரிகத்துல பல ஆயிரம் வருஷமா நம்ம மனசுல பதிஞ்ச ஒரு ஆன்மீக உளவியல் உண்மை என்னன்னா, அரசுகள் அழிஞ்சாலும் பணம் மதிப்பிழந்தாலும் நம்மளை காப்பாத்துற ஒரே புகலிடம் தங்கம் மட்டும்தான். ஈவினிங் தங்கம் ஏறினது மனிதனோட பயம். ஆசைக்கும் பயத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மாபெரும் ஊசலாட்டமா தான் நாம இந்த பொருளாதாரத்தை பார்க்கணும். இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. கண்டிப்பா ரொம்ப ஆழமான உண்மை இது. சரி, ஒரு பக்கம் உலகமே அணு ஆயுத போர் வருமான்னு பயந்துட்டு இருக்கு. பொருளாதாரம், தங்கம், பங்குச்சந்தைன்னு ஆட்டம் காணுது. ஆனா இவ்ளோ பெரிய புவிசார் அரசியல் புயலுக்கு மத்தியிலையும் நம்ம ஊர்ல நம்ம அன்றாட வாழ்க்கை ஒரு கடிகார முள் மாதிரி துல்லியமா இயங்கிட்டு இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க நம்ம உள்ளூர் அரசியல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிச்சிட்டீங்க.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மிக சரியா ஈவினிங் 3 மணியோட முடிஞ்சிருக்கு. 234 தொகுதிகள்லயும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட நிறைய முக்கிய தலைவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. உலகமே பதற்றத்துல இருக்கிறப்போ நம்ம ஊர்ல அடுத்த எம்எல்ஏ யார் அப்படிங்கிற கணக்கு மிக சரியா ஒரு கட்டமைப்புக்குள்ள நடக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு முரண்பாடு தான் மனித சமூகத்தோட மிகச்சிறந்த வடிவமைப்புன்னு நான் சொல்லுவேன். மத்திய கிழக்குல நடக்கிற வன்முறைக்கும் தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த தேர்தல் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஒரு யாந்திரவியல், அதாவது மெஷினரி அடிப்படையில பார்க்கணும். மத்திய கிழக்குல பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படிங்கிறது ஆயுதங்கள் மூலமா, மிரட்டல்கள் மூலமா கைமாறுது. அங்க எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆமா, பவர் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைமை. ஆனா ஜனநாயகம் அப்படிங்கிறது அந்த அதிகார மாற்றத்தை ஒரு சட்டகத்துக்குள்ள, ஒரு ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வர்ற ஒரு நேர்த்தியான தொழில்நுட்பம். இப்ப சரியா 3 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடியுதுன்னா 3-1க்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கான தலைவரா இருந்தாலும் சரி, அவரோட மனுவை ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. உலக அளவுல எவ்வளவு பெரிய நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் நம்ம சமூகம் இவ்வளவு சீரா இயங்குறதுக்கு இந்த சட்டகம் தான் காரணம். எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் வருது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விண்வெளி பயணத்தை பத்தி பேசும்போது அத மனிதனோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயம் பூமியில நடக்கிற அரசியல மனிதனோட ஈகோ, பழங்குடி மனப்பான்மைன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம உள்ளூர் அரசியலும் தேர்தலும் கூட ஒரு விதமான பழங்குடி மனப்பான்மை தானே? அதாவது எங்க கட்சி, எங்க தலைவர், எங்க சாதி, எங்க மதம், இந்த அடிப்படையில தானே ஓட்டுகள் விழுது. அப்படி இருக்க இது எப்படி அந்த வன்முறையிலிருந்து வேறுபடுது? ரொம்ப பிரமாதமான கேள்வி இது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். உள்ளூர் அரசியல்லையும் அதே ட்ரைபலிசம், அதே உணர்ச்சிகள், அதே பிரிவினைகள் எல்லாமே இருக்கு. மனிதன் எந்த நிலப்பரப்புல இருந்தாலும் அவரோட அடிப்படை இயற்கை மாறுறதே கிடையாது. ஆனா ஜனநாயகத்தோட வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? அது மனிதர்களை ராத்திரிக்கு ராத்திரி நல்லவங்கள மாத்துறது கிடையாது. அவங்களோட அந்த பழங்குடி மனப்பான்மையையும் அதிகார வெறியையும் எந்த ஒரு ரத்தமும் சிந்தாம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பான வடிகால், ஒரு சேஃப் அவுட்லெட் அமைச்சு கொடுக்கறதுல தான் இருக்கு. ஓ, அதாவது அந்த வன்முறை உணர்வை ஒரு அமைதியான வழியில சேனலைஸ் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஒரு ஏவுகணையை வீசி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கும் ஒரு வாக்குச்சீட்டை பெட்டியில போட்டு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ரெண்டுலயுமே நோக்கம் அதிகாரம் மட்டும்தான். ஆனா நாம பயன்படுத்துற கருவி இருக்குல்ல, அந்த டூல் வேற. அதுதான் இந்த 3 மணி டெட்லைன் அப்படிங்கறதோட உண்மையான வலிமை. வாவ், அருமையான விளக்கம். மனிதனோட வன்முறைய ஒரு சின்ன காகிதத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு எலக்ட்ரானிக் மிஷினுக்குள்ளேயோ சுருக்கிடுற ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் தான் தேர்தல் அப்படிங்கிற இந்த தத்துவ பார்வை ரொம்ப புதுசா இருக்கு. இதெல்லாம் கேக்குறப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம இன்னைக்கு பார்த்த எதுவுமே சும்மா தனித்தனி செய்திகள் கிடையாது. கண்டிப்பா இல்ல. 2.5 லட்சம் மைல்களுக்கு அப்பால் விண்வெளியில ஒரு களத்தை துல்லியமா வழிநடத்துற அந்த மனித மூளையும் சரி, 75 மீட்டர் இடைவெளியில ஒரு ஏவுகணைய வீசுற அதிகார வெறியும் சரி, ஹார்மூஸ் நீரிணை மூடப்படுமா அப்படிங்கிற பயத்துல ஒரே நாள்ல ஏறி இறங்குற தங்கத்தோட விலையும் சரி, உங்க ஊர்ல இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவும் சரி, இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு பெரிய வலையோட இழைகள். ஆமா, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பெரிய வலையில இருக்கிற ஒரு சின்ன புள்ளிதான். எந்த ஒரு நிகழ்வும் ஒரு தனித்தீவு கிடையாது. அது நம்மள பாதிக்காம கடந்து போறதும் கிடையாது. ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு தங்கம் விலை முக்கியமா இருக்கலாம், ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விண்வெளி பயணம் முக்கியமா இருக்கலாம். ஆனா உங்கள மாதிரி ஒரு தேடல் உள்ள கேப்பாளருக்கு இந்த எல்லாத்துக்குமான அந்த கண்ணுக்கு தெரியாத தொடர்பு, அந்த இன்விசிபிள் த்ரெட்டை புரிஞ்சுக்கிறதான் உண்மையான அறிவு. வெறும் தகவல்களை தாண்டி அந்த ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்ம விவாதத்தோட நோக்கமே. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இரவு நீங்க உங்க வீட்டு மாடிக்கோ இல்ல பால்கனிக்கோ போய் அந்த நிலவை பாருங்க. அந்த நிலவோட மறுபக்கத்துக்கு நமக்கு எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லாத அந்த இருண்ட பகுதிக்கு கணக்கீடுகள் மூலமா அறிவியலோட உதவியால மிக துல்லியமா ஒரு மனுஷனால போக முடியுது. ஆனா அதே மனுஷனால தனக்கு பக்கத்து நாட்டுல இருக்கிற இல்ல பக்கத்து தெருவுல இருக்கிற சக மனிதனோட மனசை புரிஞ்சுக்கவோ, அங்க இருக்கிற பிரச்சனைகளை அதே துல்லியத்தோட தீர்க்கவோ ஏன் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு? இது ரொம்ப முக்கியமான சிந்தனை. ஆமா, தொழில்நுட்பத்துல நாம அடைஞ்சிருக்கிற அந்த அபாரமான முதிர்ச்சி மனித உணர்வுகளை கையாள்றதுல ஏன் இன்னும் நமக்கு வரல? ராக்கெட்டுகளை இவ்ளோ வேகமா அனுப்புற நாம நம்மளோட மனித பரிணாமத்துல மட்டும் ஏன் இவ்ளோ மெதுவா நகர்ந்துட்டு இருக்கோம்?
இத பத்தி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் இன்றைய உலகம். நாம செய்திகளை கேட்கிறோம், ஆனா அவை நம்ம பத்தியே பேசுகின்றன. இவ்ளோ நேரம் இந்த ஆழமான தேடல்ல எங்க கூட இணைந்து பயணிச்சதுக்கு மனப்பூர்வமான நன்றி. நன்றி. உலகை புரிந்து கொள்ளும் இந்த பயணம் தொடரட்டும். இந்த சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம இயங்கிட்டு வருது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற UPI ஐடி மூலமா உங்களால முடிஞ்ச அளவு ஆதரவு கொடுக்கலாம். உங்களோட சின்ன ஆதரவும் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு போக வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க, லைக் பண்ணி கமெண்ட்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ்ல சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.